ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான லாஸ்ட் வாரத்தோட மார்னிங் ஓட் நிலவரம், அதாவது 5வது நாளோட காலை வேலை ஓட் நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ஓட்டிங் அனாலிசிஸ்க்கு வருஷம் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ மறக்காமல் நம்மளோட இன்னொரு சேனலும் இருக்குது, சிவி ஃபேமிலி விலாக். ஸோ அதில் நான், என்னோடய மனைவி, என் குழந்தைகள் எல்லாருமே பிளாக் சேனலில் வருவோம். செம்ம ஃபன்னாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் ஓரளவுக்கு காமெடி வரும். அதை வச்சு நாங்கள் இது பண்ணுவோம். ஸோ அதுலேயும் கிட்டத்தட்ட 16,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அங்கேயும் இருக்காங்க. நீங்களும் வாங்க, நம்ம டச்சிலே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்டில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன ஓட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நேற்று பார்த்தீங்கன்னா கமருதன் விஜய் பார்வதி அந்த ஏவியில் அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள். இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபினாலையில் கமருதன் அண்டு விஜய் பார்வதி வருவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நீங்களும் எதிர்பார்க்குறீங்களான்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 9 டைட்டில் வினராக இந்த 4 பேரில் யார் வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். யார் முதலாவதாக வெளியே போவாங்க இந்த 4 பேரில் ஃபஸ்ட்டு அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2,68,605 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 52.93. ஸோ இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ்லாம் ஸ்டார்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி கானாமரத்து ஃபஸ்ட்லேயும் திவ்யா செகண்ட்லேயும் தான் வந்ததுலேருந்து நடந்திருக்கு. ஸோ இப்போது இந்த ஓட்ஸ் படி பார்த்தா கண்டிப்பாக திவ்யா டைட்டில் வினராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஷுவராக சொல்ல முடியல நிறைய பேரால், ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திவ்யா மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சாண்ட்ராவும் பிரஜனும் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பாட்டு பாடியிருப்பாங்களே, அந்த பணப்பீட்டு எடுக்கும்போது நல்ல வாயம் சம்பாதிச்சதை நாராவாயம் தின்னரா சம்திங், அதையும் இப்போ பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் திவ்யா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பேர் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,50,659 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 29.69. ஸோ சபரிக்கு இந்த டைட்டில் கிடைக்குமா வேண்டாமான்றதை சொல்லுங்கள். சபரியோட விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு பிடிக்கும். ஆரம்ப காலத்தில் எனக்கு ரொம்ப சபரி ரொம்ப பிடிக்கும். பட் அதுக்கப்புறம் போக கேம் இல்லாத காரணத்தினால தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த குரூப்பிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மாட்டிட்டார். இல்லைனா கண்டிப்பாக சூப்பரான ஒரு மனிதர். மூணாவது பேர் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 48,780 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.61. ஸோ விக்ரம் கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், அவர் ரன்னராக வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. விக்ரம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத சொல்லுங்கள். அதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு நேற்று, மறந்துட்டு. ஏன்னா அந்த கயிறு இருக்கிற போட்டியில் திவாகர் நின்று இருப்பார். விக்ரம் அப்படின்ட்டு, நீ வாடா உனக்கு கயிறு இழுக்க போகிறேன். அச்சுயோ விக்ரம் சொல்லிட்டேனே அப்படின்ட்டு. ஏன் உனக்காக அவர் சப்போர்ட் பண்ணார்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, வினோத்தை பிரவீன் பேசும்போது ஏன் அப்புறமா அப்படியே ஒரு மாதிரி எனக்கு செம்ம சிரிப்பு. அவரே ஒரு மாதிரி ஆகிட்டார். ஐயோ இவனே இந்த விக்ரம் சொன்னால் வெளியில் எவ்வளோ போயிருக்குமோ தெரியலையேன்ற மாதிரி அவர் முடிச்சிருப்பார். பாவமாக இருந்தது. ஓகே, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 39,391 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.76. ஸோ அரோரா கண்டிப்பாக என்ன நம்பரில் இருக்க போகிறாங்க, எத்தனாவது வாட்டி வெளியே போக போகிறாங்க, எதுவுமே தெரில. ஆனால் அரோரா இப்போலாம் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம கமருதன் நினைவு கூற விஷயங்கள் அதிகப்படியாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தான் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒப்புக்கு சப்பான்னு சொல்லியிருப்பாங்க நம்ம வினோத்தை. அதை வினோத் இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணார். அதை யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு சொல்லுங்கள். போய் பேசுறதுக்கு முன்னாடி இங்கே யாரோ ஒப்பு சப்பா இருக்காங்களாப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரும் அதை பார்த்துருக்காரு. சரி, மொத்தமாக இவங்க எல்லோரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,07,435 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாட்டி யார் இந்த சீசன் 9 பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் அதோட டைட்டில் வினராக வருவாங்க, ரன்னராக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.